ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு அண்ட் ஆடண்டமுக்காக ஃபஸ்ட்டு வெயிட்டிங்கு அண்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஓகேவா? சரி ரைட், இது ஒன் பை ஒன்னாக நடக்கும், அது இருக்கட்டும். சரி ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கும்போது வந்து எல்லாருமே வந்து ஒரு டென்டேட்டிவ்க்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், ஒரு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் போட்டிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ் நம்ம எழுதிட்டு வந்தோம், ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதிட்டு வந்தோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுபடி நம்ம டென்டேட்டிவ் வந்தவாட்டி என்ன பண்ணிருப்போம், எல்லாருமே கணக்கு போட்டு நான் எவ்வளோ மார்க் வந்திருக்கிறேன், 145 வந்திருக்கிறேன், 140 வந்திருக்கிறேன், 150 வந்திருக்கிறேன், 52 வந்திருக்கிறேன், ரைட்டா 55 வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆளுக்கு ஒரு கணக்கு, அந்த கணக்கு போட்டு வச்சிருப்போம். ரைட்டுங்களா? சரி ரைட்டு. அதில் வந்து மேக்ஸிமம் ஓகே தான், ஓகேவா? ஆனால் இந்த எக்ஸாமில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட்டில் பார்க்கும்போது அந்த மார்க் வந்து வரணும். ஓகேங்களா? வந்தால் தான் ஓகே. ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்தவரையிலும் வந்து குறைஞ்சி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்ன, ஓகேவா, என்ன காரணங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025. ஸோ ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1560 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி ரைட்டு. அதனால் இந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய குரூப் 4 ஆடண்டம் பற்றி, அப்கமிங் ரிசல்ட்டை பற்றி அண்டு கவுன்சிலிங் ஃபுல் டீட்டெயில்ஸு. ஓகேங்களா? கவுன்சிலிங்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே, எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், எந்த டேட் வரலும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது முதற்கொண்டு எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 4 2025க்கு உண்டான அனைத்து சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், லிங்க் மூலமாகவோ அல்லது இந்த நேமை டெலகிராமில் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் வியூவர்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 2025 பற்றி தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம், பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? 2025 பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸு நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகிறதுக்கு நிறையா பேருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் இது பொருந்துமானா அது தெரியல, பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 மார்க் நம்ம சொல்லியிருப்போம். 145 மார்க் டென்டேட்டிவ்ல வந்திருக்கலாம், அல்லது 150 மார்க் வந்திருக்கலாம். ஓகேங்களா? அல்லது 155 வந்திருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வந்து வந்திருக்கும். இந்த மார்க்கில் ஏதோ ஒன்று நம்ம இருக்கிறோம். ஓகேவா? சரி ரைட்டு, இருக்கட்டும். சரி, இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரும்போது இந்த மார்க் வரணும், இந்த மார்க்கு வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் போன ஓஎம்ஆருக்கும் இந்த ஓஎம்ஆருக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இந்த மார்க் குறையிறதுக்கு ரீசனாக ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு. ஓகேங்களா? இந்த ஓஎம்ஆர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது, கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 டஃப்பு. ஓகேங்களா? ரொம்ப 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 டஃப் அப்படிங்கிறதுனால ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஹவர்ஸில், ஓகேங்களா, அந்த 3 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 கொஸ்டின் நம்மளால் என்ன பண்ண முடியல, முடிக்க முடியல. ஓகேங்களா? அந்த 3 ஹவர்ஸில் 200 கொஸ்டின் என்ன பண்ண முடியல, நம்மளால் முடிக்க முடியல. ஓகேங்களா? அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்கள நீங்களே அக்செப்ட் பண்ணுவீங்க. எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க ஓஎம்ஆர் சீட்டை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக 200 கொஸ்டின் முடிச்சிருப்பீங்க, ஓஎம்ஆர் சீட்டை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லைனா டைம் ஆகிருக்கும், லாஸ்ட் மினிட்ல 10 கொஸ்டின் முடிச்சுட்டு நீங்களே கொடுத்துட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸுக்கு முன்னாடியே இந்த 200 கொஸ்டினும் போட்டு நம்ம என்ன பண்ணல, வெயிட் பண்ணல. ஓகேங்களா? எல்லாருமே லாஸ்ட் செகண்ட் வரலுமே என்ன பண்ணிருந்தோம், இப்போ எழுதணும். அதுக்கு மேலேயும் தாண்டி டைம் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பொறுத்தவரையிலும் இதுதான் வந்து நிலைமை. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பொறுத்தவரையிலும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய நிலைமையும் அதுதான். ஓகேவா? அப்போ இந்த 3 ஹார்ஸில் வந்து 200 கொஸ்டின் நம்மளால் எழுத முடியல. ஓகேங்களா? ஸோ முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் பேப்பரு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ எழுதி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏ எத்தனை ரைட்டாக போட்டிருக்கிறோம், பி எத்தனை ரைட்டாக போட்டிருக்கிறோம், சி எத்தனை ஷேட் பண்ணியிருக்கிறோம், டி எத்தனை ஷேட் பண்ணியிருக்கிறோம், இ எத்தனை ஷேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டலாக என்னது 200 வரணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னது உங்களுக்கு 200 வரணும்.
ஓகேங்களா. இன்கேஸ் இங்கே வந்து 200 வரல, ஒரு 198 தான் வருது அப்படின்னா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏதோ 2 கொஸ்டின் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், OMRக்கு மேலே போவோம். நம்ம ஷேட் பண்ண ஆன்சருக்கு என்ன பண்ணுவோம், மேலே போவோம். ஓகேங்களா. அங்கே போய் பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு 155வது கொஸ்டின் நம்ம ஷேட் பண்ணல, ஒரு அதாவது ஒரு 8வது கொஸ்டின் நம்ம ஷேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஆட் பண்ணி இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி ஸோ 200க்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு வருவோம். ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய OMR மெத்தடு. ஓகேங்களா. ஸோ பழைய OMR மெத்தட் என்ன என்னுடைய கன்க்ளூஷன்னா, பழைய OMR மெத்தடில் நம்ம அந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தோமா, ஓகேங்களா, ஷேட் பண்ணாமல் விட்டுட்டு வந்துடணுமா, நம்ம தனித்தனியாக கவுண்ட் பண்ணி A எவ்வளோ B எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கிறோம், ஷேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக கவுண்ட் பண்ணி டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு அது காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சி போய் அந்த விட்ட நம்ம கொஸ்டினுக்கான ஷேடோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேட் பண்ணிட்டு வந்துடுவோம். புரியுதுங்களா. ஸோ அதுக்கான சான்ஸ் அப்போ நல்லா இருந்தது அந்த OMRல. ஆனால் இந்த OMRல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க கேட்கவே இல்லை. 200 கொஸ்டினும் ஷேட் பண்ணிட்டீங்களா, அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினும் ஷேட் பண்ணிட்டீங்களா. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டாங்க, 200 கொஸ்டினும் ஷேட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஸ் ஆர் நோ மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், எஸ் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் இப்படி ஷேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. அதெல்லாம் தனித்தனியாக நம்ம எண்ணி பார்க்குறதுக்கு டைம் இல்லை ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இந்த விஷயமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணி பார்க்குற ஆப்ஷன் அங்கே இல்லை. ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே அந்த பழைய OMR டைம் எழுத்தாலுமே ஆனால் அது வந்து சேஃபாக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதை பொறுத்தவரையிலுமே அது ட்ராபேக் தான். ஓகேங்களா. சரி ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 hours ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம முடிக்கிறதுக்கு என்ன போச்சுன்னா 3 hours ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா 200 கொஸ்டின் 1 to 200 வரலும் நம்ம பார்க்கணும், எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ 1லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டு வரணும், பார்த்துக்கிட்டே வரணும். 1 2 3 4 அப் டு 200 வரலும் நம்ம எல்லா நம்பர்லையும் ஷேட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா. இந்த வேலையை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைம் இல்லை, அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஓகேங்களா. டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணி பார்க்கல. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணல, அந்த செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இது யாருக்கு அப்படின்னா நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது 145 to 155 அந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். ஓகேங்களா. கம்மி மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் வந்திருக்கும், அவங்க எண்ணி பார்த்துருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஆனால் இந்த ஸ்கோர்லாம் போகிறவங்க அவங்க கடைசி மினிட் வரலுமே எழுதியிருப்பாங்க. புரியுதுங்களா. அவங்க கடைசி மினிட் வரலுமே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க எண்ணி பார்த்துருந்தா எண்ணி பார்த்துருந்தா ஓகே, எல்லாம் ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு எஸ் போட்டிருந்தாங்களா, நோ ப்ராப்ளம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி பார்க்காத அப்படியே OMR சீட் லாஸ்ட் மினிட்ல முடிச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்தவங்கள சூப்பர்வைசர் கேட்பாங்க, டைம் அப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணும்போது அவங்க அப்படியே தான் கொடுத்து அவங்க வேறு வழி இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரலையும் எழுதிட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்குள்ளே வரவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த OMRல பொறுத்தவரையிலும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இந்த OMR செம்ம ட்விஸ்ட்டு. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இந்த OMR வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட்டு. ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பருக்கு டைம் இல்லை. அதேமாதிரி இந்த OMRல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக கவுண்ட் பண்ணி டோட்டல் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுடைய மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி பழைய OMR மாரி இல்லை. ஓகேங்களா. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரு ப்ளஸ் இந்த OMR ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கை நிறைய பேருக்கு இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்தில் இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி விடும். இதை நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. இதை வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நான் எண்ணியே பார்க்கல சார், நான் 200 அட்டன் பண்ணிட்டேனானே எனக்கு தெரியல, டைம் அப் ஆயிடுச்சு, உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை, 3 hours ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இது காட்டும். ஓகேங்களா. அதனால் நாம் நினைக்கிற மார்க்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. வரலன்னா இது ஒரு காரணம். ஓகேங்களா. இது அப்படியே ஷேட் பண்ணாத வந்தால் ஒவ்வொரு ஷேட் பண்ணாததுக்கும் 0.5 மார்க்ஸ் வேறு ரெடியூஸ் ஆகும், அந்த கொஸ்டினும் வேறு போகும். ஓகேங்களா. நீங்கள் ஷேட் பண்ணாததுக்கு ஒரு கொஸ்டின் போயிடும், 1 மார்க் போயிடும். அதேமாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மார்க்ஸும் குறையும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த OMRல வந்து கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த OMRக்கும் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ரிசல்ட் வரும்போது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.